ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஃபேரிடேல் படம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஆன்லைனர் என்னன்னா, இந்த படத்தில் ஒரு அழகான ஃபேமிலி இருக்காங்க. அம்மா அப்பா ஒரு 3 குழந்தைங்க. இதில் நம்ம ஹீரோ தான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து 3 குழந்தைங்களையும் பார்த்துக்கிறான். ஹீரோயின் தான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் ஆக்சுவலாக ஒரு பெரிய பணக்காரங்க தான். ஆனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நம்ம தனியாக யார் துணையுமே இல்லாமல் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு தனியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கச்சில திடீர்னு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் அவளுடைய வேலையை குவிட் பண்ற மாதிரியான சூழ்நிலை வருது. ஸோ இப்போ வேற ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லையா? அதனால நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறான். என்னன்னா, அவனுடைய சின்ன வயசுல வாழ்ந்த வில்லேஜுக்கு வந்து கூட்டிட்டு போய் அங்க நம்ம ஒரு தக்காளி ஃபார்ம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வில்லேஜுக்கு வந்து கூட்டிட்டு வரான். அதுவும் அந்த வில்லேஜுக்கு பஸ் வசதி கிடையாது, ரொம்பவே ரிமோட் வில்லேஜ் போல. ஆனா இது நாள் வரைக்குமே சிட்டிலேயே வாழ்ந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி கிடையாது, வைஃபை கிடையாது, ஏன் டிவி கூட கிடையாது. இப்படி இருந்தால் எப்படி டைம் பாஸ் ஆகும்? ரொம்பவே கஷ்டம் இல்லையா? ஆனால் ஒரு நாள் திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஒரு குட்டி பொண்ணுக்கு மேஜிக் ஃபேரி கிட்ட இருந்து ஒரு இன்விடேஷன் வருது. அதாவது பக்கத்துலேயே ஒரு காடு இருக்கும். அந்த காடு வந்து நார்மல் ஃபாரஸ்ட் கிடையாது போல. அதுக்குள்ளே போனால் வேற உலகத்துக்கே போயிட்டு வரலாம். இப்படி இருக்கச்சில அந்த 3 குழந்தைங்களுக்கும் இதை பற்றி தெரிய வர அந்த காட்டுக்குள்ளே போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதாவது கேண்டீஸ் மட்டுமே இருக்கிற ஒரு தனி உலகம், பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இருக்கிற ஒரு வித்தியாசமான உலகம், மாயாஜாலமான சாகசம் பயணம் அப்படின்னு இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கடைசியில் அவங்களுக்கு என்னாச்சு, நம்ம ஹீரோ அந்த வில்லேஜில் அவன் நினச்ச மாதிரி தக்காளி ஃபார்ம் வச்சு அதில் சக்ஸஸ் ஆனானா, உண்மைக்குமே அந்த ஃபேரிஸ்லாம் யாரு அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பராக சொன்ன கதை தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தி மேஜிக் ஃபார் எ ட்ரீ. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து படுத்துக்கிட்டு ரொம்பவே அழகாக அவனுடைய இந்த சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ யாருக்கு தான் ஆசை இருக்காது? அதாவது நம்மளோட இளம் பருவத்துக்கு இப்போ கூப்பிட்டா கூட போயிட்டு வர ரெடியாக தானே இருப்போம். ஸோ நம்ம ஹீரோவும் அதே மாதிரி அவனுடைய இளமை பருவத்தை தான் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பற்றி சொல்லி ஆகணும்னா, அவனுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்குது, ஒய்ஃப், அப்புறம் 2 பொண்ணு ஒரு பையன். அவனுடைய லைஃப் வந்து அழகாக போயிட்டு இருக்குது. அடுத்தது நம்ம ஹீரோயினுடைய இன்ட்ரோ. ஸோ உள்ளே வராங்க. அவங்கள பார்த்ததுமே ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா, இன்னைக்கு எப்படி வேலை போச்சு, உனக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது நம்ம ஹீரோ என்னன்னா ஒரு ஆண் தேவதை மாதிரி. அதாவது அவங்க ஒய்ஃப் தான் ஒர்க்குக்கு போவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறதுன்ற மாதிரி வீட்டிலே இருப்பான். ஆனால் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்பவே டல்லாக ரொம்பவே சோகமாக இருக்கிறதுனால, என்னாச்சு, நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ஃப்ரிட்ஜ் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் இந்த ஃப்ரிட்ஜை வந்து எப்படிலாம் அப்டேட் பண்ணுற மாதிரியான ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க ஹீரோயினும் அதெல்லாம் இல்லை, அது ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னதும் நல்ல விஷயம் தானே, சொல்லப்போனால் அந்த ஃப்ரிட்ஜ் என்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்குது அப்படின்னு அந்த ஃப்ரிட்ஜு கிட்ட போகப்போ அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஹீரோ கிட்ட, இது நீ ஒயின் சாப்பிட்ற டைம் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட ஹீரோயின், அதுதான் எங்கள் பிரச்சனையே, இந்த ஃப்ரிட்ஜ் பேனலில் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய ரொட்டீனை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது கரெக்டாக சொல்லுது. சொல்லப்போனால் இந்த ஃப்ரிட்ஜை வந்து எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அட பாவி பயிலுங்களான்ற மாதிரி லுக் விட, அதுக்கு தான் அந்த கம்பெனிலேருந்து நான் ஜாபை வந்து குவைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அவங்க இந்த ஃப்ளாட் கார்னு எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் கேட்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போ வீடு கூட கிடையாது. அது மட்டும் என்னுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை எதுக்குமே லாய்க்கு இல்லைன்ற மாதிரி நினைப்பாங்க. நான் ஒரு நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஆசைப்பட்டேன்ற மாதிரி சொல்ல. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து லவ் மேரேஜ் போல். ஸோ ஹீரோயின் வீட்டில் பெரிய எதிர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க போல். ஆனால் அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு ஹீரோ தான் முக்கியன்ற மாதிரி ஹீரோ கூட வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எந்த ஒரு பெரிய பேக்ரவுண்டே இல்லாமல் அவங்களே அவங்களுடைய லைஃப்பை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்கே பாரு, அப்படிலாம் உன்னை யாருமே நினச்சிக்க முடியாது, நீ சொன்ன மாதிரி நம்ம நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு அதுதான் சரின்னு படுது, நானும் நம்ம குழந்தைங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், சாப்பிடும்போது கூட ஃபோனை பார்க்காம சாப்பிடுங்கன்னு சொன்னால் என்னையே மறைக்கிறாங்க, எதை சாப்பிட்றோன்னு கூட தெரியாமல் அவங்க வாயில் அள்ளி போட்டுட்டு இருக்காங்க, ஃபுல்லுமே ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சேஞ்ச் வேணும், ஸோ கண்டிப்பாக நம்ம அங்கே போகிறது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்லி ஹீரோ ட்ரா பண்ணி வச்சிருக்கிறான் அவனுடைய ட்ரீம் டிசைனை காமிக்கிறான். ஹீரோயினுக்கும் இப்போ இதை விட்டு வேறு வழி இல்லைன்ற மாதிரி அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. எங்கன்னா நம்ம ஹீரோடைய வில்லேஜுக்கு தான். அடுத்தது எல்லாருமே வில்லேஜுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வண்டி கிளம்பவும் அப்போ மூத்த பொண்ணு, இவ்வளோ நம்ம அக்கா காரின்னு கூப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம எதுக்கு வில்லேஜுக்கு போகணும், அவங்க ப்ராப்பராக இன்டர்நெட் கூட கிடைக்காது, ஸோ எப்படி நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன், உங்களுக்கு காசு வேணும்னா நீங்கள் நம்ம பாட்டிக்கிட்ட கேட்க வேண்டியது தானே, அவங்க பெரிய பணக்காரங்க தானே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஹீரோயின், இல்லை நம்ம இந்த நிலைமையில இருக்கிறன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது அப்படின்னதும் அதுக்கு அக்கா காரியும், ஆமாம் பாட்டி நம்ம அப்பாவை லூசர்னு சொல்கிறதுனால தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஹீரோயின், அவங்க எல்லாரையுமே மட்டம் தட்டி தான் பேசுவாங்க, அதுக்காக அது உண்மை கிடையாது, ஸோ அவங்கள பற்றி பேசாதன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்தது தம்பிக்காரனும், எனக்கு நெட் இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு கேம் விளையாடணும் அப்படின்னு அவனும் ஃபீல் பண்ணி சொல்கிறான். அதாவது இவங்க வில்லேஜ் போகிறது
வந்து இந்த சின்ன பசங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் ஹீரோ வந்து அதெல்லாம் இல்லை, போர் அடித்தா புக் படிங்க, அங்கே இயற்கை வந்து நல்லாவே இருக்கும், அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கே 2 கண்ணும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து அவங்க ஊருக்கு இறங்கினதுமே கொஞ்சம் தூரம் நடந்து தான் அவங்களோட வில்லேஜுக்கு போகணும் போல், அதனால நடந்து போகிறாங்க. இதை கேட்ட தம்பியும் ஓ நோ இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு சாக்காகி கேட்குறான். அதுக்கு ஹீரோ இப்படி நடக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது, பக்கத்தில் இருக்கிற இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. ஆனால் அக்காவும் தம்பியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோனில் வந்து சுத்தமாக டவர் கிடைக்கல, அதனால புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இன்னொரு பொண்ணு இருப்பா, அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா பேசாமல் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவளுடைய பேர் வந்து ஃப்ரானி. இந்த பொண்ணு வந்து அதிகமாக பேசவே மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அவள் பாட்டுக்கு இயற்கையை பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பர்ஸ் இருக்கிறத பார்க்குறா. ஸோ அதை எடுத்து பார்க்க அப்போ தூரத்தில் இருந்து ஏதோ ஒரு பொண்ணு இவளை மரத்துக்கிட்ட இருந்து பார்க்குற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உடனே ஃப்ரானி கண்ண முடிய அந்த பர்ஸை கொடுக்குற மாதிரி காட்டவும் அந்த பொண்ணு அங்கேருந்து மேஜிக் யூஸ் பண்ணியே ஃப்ரானி கிட்ட இருந்து அந்த பர்ஸை வந்து வாங்கிடுது. ஸோ இந்த பொண்ணுடைய பேர் வந்து சில்கி, மேஜிக் வேர்ல்டில் வந்து இருக்கிறவங்க. அப்போ அந்த அக்காக்காரி இருக்கா இல்லையா, ஸோ அவளுடைய அப்பாவான ஹீரோ கிட்ட நம்ம கிட்ட எதுவுமே இல்லைல்ல, இப்போ நம்ம ஏழையாக இருக்கோம், அப்போ எப்படி இந்த இடத்துக்கு அமௌண்ட்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அதுவா இங்கே இருக்கிற ஃபார்மர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நம்ம தக்காளியை நிறைய ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து வர்ற அமௌண்ட்டை எண்ணில் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற விவசாயிக்கும் எனக்கும் இருக்கிற டீல். ஸோ இது நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த இடம், அதனால அவரும் அட்வான்ஸ் எதுவும் என்கிட்ட கேட்கலன்ற மாதிரி சொல்லிட்டேன். பட் அதுக்கும் அக்காக்காரி என்னது அட்வான்ஸு கிடையாதா அப்படின்னா வீடு எப்படா இருக்க போகுது அப்படின்னு பயத்திலே பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வீடு வந்துடுது. பார்க்குறதுக்கு வீடு குதிரை கொட்டாய் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வழி இல்லை, இங்கே தான் தங்கியாகணும் போல். அடுத்தது நம்ம ஹீரோ வீட்டை ஓப்பன் பண்ணவும் அங்கே ஏகப்பட்ட டஸ்ட் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்குது. அதெல்லாம் காணாதுன்னு ஒரு சில பூச்சிகளும் டென்ட் போட்டுருக்குது. ஸோ இதை பார்த்த அக்காக்காரி இது என்ன இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி கேட்க அப்போ யாரோ கதவை தட்டுற மாதிரியான சத்தம் கேட்க எல்லாருமே டக்குன்னு பயப்பட யாருன்னு பார்த்தா அந்த ஃபார்மர் தான் வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து எல்லாருமே நல்லா விசாரிக்கிறாங்க. அப்போ தம்பிக்கிறேன் ஆமாம் இங்கே ஒய்ஃபே இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஃபார்மரும் ஏன் இல்லை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஒய்ஃபை அப்படின்னு சொல்ல இதை கேட்ட தம்பியும் சுத்தோண்டா இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒய்ஃபைனாலே என்னன்னு தெரியாதா, முடிஞ்சு போச்சு என்னுடைய கதை அப்படின்னு நினச்சிக்கிறான். அடுத்தது இந்த ஃபார்மரும் நைட்டு தூங்கும்போது விண்டோவை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குங்க, இல்லாட்டி சில அலையா விருந்திங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து ப்ராப்பராக எலக்ட்ரிசிட்டி கூட இல்லை, அதனால அங்கே இருக்கிற சிம்னி இதில் தான் அந்த விளக்கை பற்ற வச்சுட்டு ஹீரோ வந்து சாங்கை வந்து ப்ளே பண்ண பட் 1 by 1 எல்லாருமே தூங்குறதுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த ஃப்ரானி வந்து தூங்க போகும்போது அவளை பார்க்குறதுக்காக ஃபேரி வேர்ல்டுலேருந்து அந்த சில்கி பொண்ணு வந்திருக்கிறா. அதான் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா இல்லையா. ஸோ அந்த பொண்ணை வந்து வெளியில் வெயிட் பண்ணிவிட்டு அவள் கூட ஒரு குள்ள மனுஷனை கூட்டிகிட்டு வந்துருப்பா. அந்த குள்ள மனுஷன்கிட்ட நான் கொடுக்குற லெட்டரை நீ ஃப்ரானி கிட்ட வச்சுட்டு வந்துரு அப்படின்னதும் அந்த குட்டி மனுஷனும் பார்த்தீங்கன்னா உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, நம்ம தான் மனுஷங்களை அலோவ் பண்ண மாட்டோம்ல அப்புறம் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரு அந்த பொண்ணு வந்து எனக்கு ரொம்பவே நல்ல பொண்ணு மாதிரி தெரிஞ்சுது, என்னுடைய பர்ஸை என்கிட்டயே திரும்பி கொடுத்துட்டா, அவளுக்கு தேங்க் பண்ணுறதுக்காக தான் அவளுக்கு இந்த ஆஃபர் அப்படின்னு விண்டோவை லைட்டாக திறந்து விட்டுட்டு ஒழுங்காக போய் வச்சுட்டு வா அப்படின்னதும் அதை கேட்டக்குள்ள மனுஷனும் விண்டோ வழியாக உள்ளே வந்து அந்த லெட்டரை மெதுவாக தூக்க முடியாமல் கொண்டு போய் அந்த ஃப்ரானி மேலே வைக்கவும் ஃப்ரானியும் திரும்பி படுக்க குட்டி மனுஷன் ஃப்ரானி பக்கத்தில் படுத்து மாட்டிக்கிட்டான். இனி இந்த ஃப்ரானி கையை எடுத்தால் மட்டும்தான் அவனால் வெளியில் வர முடியும். ஸோ அதை பார்த்த சில்கியும் சிரின்னு சிரிச்சிட்டு இருக்கிறா. கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஸோ சேவல் வந்து கொக்கரக்கோன்னு கூவி கத்துது. ஸோ அந்த சவுண்டு கேட்டு அக்காக்காரியும் என்ன சத்தம் இது, என்ன வில்லேஜில் இந்த மாதிரிலாம் சத்தம் கேட்குமா அப்படின்னு கதற. அதுக்கு ஹீரோவும் இதுதான் எங்கள் நேச்சுரலான ஒரு அலாரம் கிளாக், இதுதான் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே எழுப்பி விடும் அப்படின்னதும் இதை கேட்ட இன்னுமே கடுப்பான அந்த அக்காவும் இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் எதுக்கு அதை எழுப்பி விடுது அப்படின்னு அது மேலே ஷூவை வந்து கோபத்தில் வீசி விடுறான். அடுத்தது ஃப்ரானியை காமிச்சான். ஸோ அவன் எந்திரிக்கவும் அவன் பக்கத்தில் இருந்த ஒரு லெட்டரை பார்க்குறான். ஸோ அதில் என்ன எழுதியிருக்குன்னா என்னுடைய பர்ஸை வந்து என்கிட்ட கொடுத்ததுக்காக உனக்கும் சின்ன தேங்க்ஸ் பண்ணலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. ஸோ நீ என்னை பார்க்க வரணும்னா காட்டுக்குள்ளே இருக்கிற ஃபேரவே ட்ரீக்கு வா, அங்கே உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும், அப்புறமா நீ வரும்போது மறக்காமல் ஒரு கிஃப்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துரு, அப்போ தான் உன்னை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த சில்க் போட்டிருக்கிறத பார்த்ததுமே ஃப்ரானிக்கு வந்து இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால அவள் என்ன பண்ணுறான்னா அந்த லெட்டர் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறான். ஸோ லெட்டரில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே அழகான ஃபாரஸ்ட் ஏரியாவில் என்ட்ரு ஆனதுமே அங்கே இருக்கிற ஒரு டேஞ்சர் போர்டை வந்து கிராஸ் பண்ணி வந்தனா அங்கே ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கும். அதுக்கிட்ட வந்ததுமே நீ உன்னுடைய கண்ணை மூடி ஐ பிலீவ் இன் மேஜிக்ன்ற மாதிரி 3 தடவை சொல்லு அப்படின்னு அதில் போட்டிருந்துருக்கும். ஸோ ஃப்ரானியும் அதே மாதிரி கண்ணை மூடி அப்படி சொன்னதுமே மரமெல்லாம் ரொம்பவே பூத்து குலுங்கி அவளை சுற்றி இந்த மின்மணி பூச்சி மாதிரி லைட் எல்லாம் குட்டி குட்டியாக வந்துட்டு இருக்க. அப்போ ஒரு சிவப்பு கம்பளத்தில் ஊஞ்சல் மாதிரி வர. ஸோ அதில் இந்த ஃப்ரானி ஏறினதுமே அது சல்லுன்னு ரொம்பவே உயரமான மரத்தோடைய உச்சிக்கு கொண்டு வந்து இந்த ஃப்ரானியை விட்டுருது. ஸோ அவளும் கீழே இறங்கி மெல்ல நடந்து வர ஒவ்வொரு கலைக்குள்ளேயும் போகிற மாதிரி ரூம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இருந்து தான் அந்த குட்டி மனுஷன் வந்து ஃப்ரானியை பார்த்து ஐயோன்ற மாதிரி கத்த. ஃப்ரானியும் பயந்து அடுத்த மரப்பந்துக்குள்ளே இருக்கிற
இருக்கிற ரூமுக்கு போயிட்டா. அது பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்குது. இப்படி ஒவ்வொரு செட்டப்பையும் அவள் பார்த்துட்டு வர அப்போ ஒரு ரூம்குள்ள வரவும் உள்ள ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. ஸோ அவங்க ஃப்ரானி இருக்கிறத பார்த்துட்டு திருடன் திருடன்ற மாதிரி கத்த. ஸோ இவருடைய தலையில மூன் மாதிரி இருக்கிறதுனால ஸோ இவரை நம்ம மிஸ்டர் மூணுன்னு வச்சுப்போம். அவர் பக்கத்தில் நிறைய சில்வர் பிளேட் திங்ஸை வந்து உடம்புல சுற்றி மாட்டி வச்சிருக்காரு இல்லையா. ஸோ இவரை நம்ம டின்கூன்னு வச்சுப்போம். ஸோ இவங்க இப்படி கத்துனதுமே சில்கியும் உள்ள இருந்து வந்து ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க, அப்படிங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்டு வர. ஸோ ஃப்ரானியை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நீ வந்துட்டியா, நான் தான் சில்கி, என்னுடைய ஹேர் ரொம்பவே சில்காக இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா ஃப்ராங்கி கிட்ட இன்ட்ரோ ஆயிக்க. ஸோ இதை பார்த்த மிஸ்டர் மூணும் இங்கே என்னதான் நடக்குது, ஹியூமனுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அலோ கிடையாதுல்ல, அப்புறம் எப்படி இந்த பொண்ணு இங்கே வந்தா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சில்கி வந்து அதான் ஹியூமன்ஸ் இங்கே வரணும்னா ஏதாவது கிஃப்ட் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உள்ள வர்றதுக்கு அலோ பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க தானே. ஸோ இந்த பொண்ணு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறா அப்படின்னு ஃப்ரானியை காமிக்க சொல்ல. ஸோ அவளும் ஒரு டேபிள் டென்னிஸ் மாதிரி இருக்கிற ஒரு இதை வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல. ஸோ அதை காட்டினதும் ஸோ மிஸ்டர் மூணு இப்போ ஃப்ரானியை அலோ பண்ணிடுறாங்க. அடுத்தது சில்கி ஃப்ரானிக்கு எல்லாரையுமே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. டிங்கும் காமிச்சு இன்ட்ரோ கொடுக்க ஃப்ரானி வந்து எதுக்கு இவர் இப்படி எல்லா திங்ஸையும் உடம்புல ஒட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு டிங்கியும் அதுதான் என்னுடைய நேமுக்கு மேட்சாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய பேருக்கு மேட்ச் ஆகணுன்ற மாதிரி தான் அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒட்டி வச்சிருக்கிறாரு போல. அடுத்தது நம்ம ஃப்ரானிக்கு மற்ற எல்லாத்தையுமே காட்டுறதுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போய் இடத்த காமிக்கிறாங்க. ஸோ பூத்து குலுங்குற மரம், கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்கிற பறவை கூட்டம், எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு இனிமையாக இருக்கிற மரம்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்போ தான் ஒரு அம்மா வந்து சிக்னல் கொடுக்கவும் உடனே சில்கி வந்து ஃப்ரானி கிட்ட நம்ம இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்டெப் பேக் போகணும், இது கிளீனர் அம்மா துணி துவைக்கிற நேரம் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி மேலே இருந்து ஒரு அம்மா வந்து துணியை துவைச்சி அதுக்குள்ளே தண்ணி வந்து கீழே ஊற்றி விடுறாங்க. ஸோ ஜஸ்ட் மிஸ்ல நகர்ந்துட்டாங்க. அடுத்ததாக ரொம்பவே வளர்ந்த ஒருத்தரும் வராரு. ஸோ சில்கி அவரையும் ஃப்ரானி கிட்ட இன்ட்ரோ கொடுக்கவும் அதுக்கு ஃப்ரானி வந்து உங்க எல்லாரோடைய நேமையும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு தெரியல. அதுக்கு சில்கியும் இதில் என்ன கொடுமைனா இந்த வளர்ந்தவர் அவருடைய நேம் என்னன்னே மறந்து போச்சு, அவரும் நிறைய தடவை திங்க் பண்ணி பார்த்துட்டாரு, ஆனால் இன்னுமே அவருக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல அப்போ பெல் சவுண்ட் கேட்குது. ஸோ சில்கி ஃப்ரானி கிட்ட இப்போ டாப்ல ஒரு நியூ லேண்ட் ஓப்பன் ஆகும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீயும் பார்க்கவா அப்படின்னு சொல்லி ஃப்ரானியை வந்து கூட்டிட்டு போக அடுத்தது அந்த கிளீனிங் அம்மாவும் அங்கே இருக்கிற மியூசிக்கை ப்ளே பண்ணி எல்லாருமே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த கிளீனிங் அம்மா வந்து ஒரு ஸ்பின்னிங் வீலை வந்து திருப்பிடவும் அது எந்த பிளேஸ்ல இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி லேண்ட் வந்து மேலே வரும் போல. ஸோ இப்படி இவங்க சுத்தினதுனால இன்னைக்கு வந்தது த லேண்ட் ஆஃப் குட்டீஸ். உடனே இதை பார்த்த எல்லாருமே ஏணி மேலே ஏறி அந்த லேண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஏணி அப்படியே வானத்துக்குள்ள போயிட்டு இருக்குது. அங்க போனதுமே அங்க இருக்கிற டோர் வந்து ஓபன் பண்ணி பார்க்க அந்த இடம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவே அழகா இருக்குது. அதோட இன்சார்ஜா இருக்கிறது இந்த பிங்க் மேன் தான். ஸோ அந்த பிங்க் மேன் வந்து உங்களை இந்த இடத்துக்கு வெல்கம் பண்றேன். ஸோ இந்த இடத்தோடைய ஒரே ரூல் என்னன்னா ரொம்பவே கிரீடியா இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், இங்க இருக்கிற என்ன பொருளைனாலுமே நீங்க எடுத்துக்கலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்க பறக்கிறது, ஓடுறது, தாவுறது அப்படின்னு எல்லாத்துலயுமே சாக்லேட் இருக்குது. அதாவது இந்த லேண்ட் வந்து ஸ்நாக்ஸாலே ஆன உலகம் போல. ஸோ சில்கியும் இந்த ஃப்ரானியும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற டிஃப்ரெண்ட் பாப் கேக் எடுத்து சாப்பிட சொல்றாங்க. ஸோ சில்கியும் நம்ம ஃப்ரானி கிட்ட அங்க இருக்கிற டிஃப்ரெண்டான பாப் கேக் எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்றா. இப்படி அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறமா கிளம்புறதுக்கான நேரமும் வருது. ஏன்னா அவங்களால இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். ஸோ இந்த இடம் மூடுறதுக்குள்ளேயே அவங்க இந்த இடத்த விட்டு போயாகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்காங்க. அப்போ சில்கியும் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஸோ கிளம்பலாம் அப்படின்னதும் ஃப்ரானியும் அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறான். அப்படி போகும்போது ஒரு இடத்த பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே ஆசை வந்துடுது. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லுமே மார்ஸ் மலவாக இருக்குது. ஸோ இதை பார்த்தேவா அதை பறிக்கலாம் அப்படின்னு அந்த மார்ஸ் மலவை பறிக்க போக ஆனால் அது என்ன பண்ணிடுதுன்னா பேராசைப்பட்டதுனால நம்ம ஃப்ரானியோடைய கையை பிடிச்சி விடாமல் லாக் பண்ணிடுது. அப்போ அங்கே வந்த பிங்க் மேனும் ஃப்ரானி கிட்ட இதுக்கு பேர் தான் கிரீடி இருந்தாலே அதுக்கான தண்டனையை அனுபவிக்காம இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ரானியும் என்னை விடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கிறா. அப்போ கரெக்டாக சில்கியும் பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரானி இன்னுமே வரல அப்படின்னு அவளை தேடி வரும்போது இங்கே இருந்த செடியை வந்து ஃப்ரானி கையை பிடிச்சி வச்சிருக்கிறத பார்த்து ஐயோ நம்மளுடைய கெஸ்ட் வந்து இங்கே மாட்டிடக்கூடாது அப்படின்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஃப்ரானியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிங்க் மேனும் அப்படியெல்லாம் என்னால் விட முடியாது, பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு சொல்ல ஆனால் ஒரு வழியாக பிடிச்சி இழுத்ததுல ஃப்ரானியோடைய கையில் உட்காந்து ரிலீஸ் ஆனதுமே அவங்க எல்லாருமே அங்கேருந்து வேகமாக கிளம்பி அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா இந்த டிராக்டரை ரெடி பண்ணுறேன்னு சொல்லி அது மூஞ்சில எல்லாம் கரையை பூசி விட்டுருது. அப்போ தம்பியும் ஹீரோ கிட்ட வந்து என்னுடைய ஃபோனில் வந்து சார்ஜும் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க வெளியில் போய் விளையாடு, எவ்வளோ இடம் இருக்குது இல்லை, உன்ன மாதிரி பசங்க இருக்காங்க தானே, அவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல அது தம்பிக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, அது போர்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் ஃப்ரானியாச்சும் வெளியில் போயிருக்கா அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் அவள் வெளியில் போயிருக்கான்னு இப்போ சொல்கிற
ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் தான் ஹீரோவுக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வருது, பக்குன்னு இருக்குது. உடனே ஹீரோ அவன் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அந்த காட்டுக்குள்ள போயிருப்பாளோ, போகவே கூடாதுன்ற மாதிரியான ஒரு காடு இருக்குல்ல, அங்க போயிருப்பாளோ அப்படின்னு பதறி போய் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த சைட் ஃப்ரானியை காமிச்சா, நீ போக வேண்டிய டைம் வந்துருச்சு, ஸோ நீ என்ன பண்றனா அந்த ஸ்லைட் மாதிரியான இடம் இருக்குல்ல, ஸோ அதுல போய் நீ சறுக்குன்ற மாதிரி சொல்ல அவளும் பார்த்தீங்கன்னா ஈஸியா அதுக்குள்ள சறுக்கி அவளோட இடத்துக்கு வந்துடுறா. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த லேண்ட்லைனை சரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை சரி பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி. ஆனால் அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஃப்ரானி வந்துட்டா இல்லையா. ஸோ ஃப்ரானியை பார்த்ததுமே ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாகி, எங்கே போயிட்ட, உன்னை காணாமல் நாங்கள் பத்திரி போயிட்டோம் தெரியுமா அப்படின்னதும் ஃப்ரானி, நான் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு தான் போனேன். அங்கே அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருந்துச்சு, நிறைய பேரை பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நாங்கள் மாட்டியிருப்பேன். லக்கீலி என்ன சில்கின்னு ஒரு பொண்ணு காப்பாத்தினா அப்படின்னு அந்த இடத்த பற்றி புகழ்ந்து சொல்கிறா. அந்த புகழ்ச்சி என்னோட வாயாலேயே சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான்ற மாதிரி சொல்ல, அதாவது நம்ம ஹீரோவும் சின்ன வயசில் இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணியிருந்திருப்பான்ற மாதிரி கதைகளாக சொல்லியிருந்திருப்பான். அந்த கதைகள் எல்லாம் இப்போ தான் உண்மைன்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதை கேட்ட அக்கா இவ காணாமல் போனதுலேருந்து எங்கேயோ அடிபட்டு மண்டையில் இருக்கிற மூளைலாம் கலங்கி போயிடுச்சு போல அப்படின்னு சொல்ல, அது கேட்ட ஃப்ரானியும், நீங்கள் நான் சொல்கிறத நம்புறீங்க தானப்பா அப்படின்னு ஹீரோவை பற்றி கேட்க, ஹீரோ நான் நம்புகிறேன், ஆனால் நீ இனிமேல் ஃபாரஸ்ட் போகும்போது தனியாக போகக்கூடாது, இவங்க 2 பேரும் கூட வந்தால் மட்டும்தான் நீ ஃபாரஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோ இந்த தக்காளி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறான். ஏன்னா தக்காளி செடியை நட்டுறது தானே இங்கே இவனுடைய பிளானு. ஸோ ஹீரோயினும் ஹெல்ப் பண்ணிட்டு டொமேட்டோ ஃபார்ம் வைக்கிறதுக்காக மிரர் செட்லாம் பண்ணிட்டு அதுலேயும் அவங்க லவ் குறையாம கிஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே மேலே இருந்து பார்த்துட்டு இருந்த அக்கா செம டென்ஷனில் எப்படியாவதுங்கிறது ஃபர்ஸ்ட் கிளம்பணும், அதுக்கு பாட்டி தான் கரெக்டாக இருக்கும், பாட்டிக்கு நம்ம எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. ஏன்னா பாட்டி பணக்கார பாட்டி தானே. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க பொண்ணு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சா இங்கே கண்டிப்பாக நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி நினச்சி லெட்டர் எழுதுறா. ஸோ லெட்டரில் என்ன எழுதுறான்னா, அவளுடைய அம்மா கம்பெனியிலேருந்து ஜாபை விட்டு இந்த மாதிரி தக்காளி கம்பெனி வைக்கிறேன், தட்டு கம்பெனி வைக்கிறேன்ற மாதிரி இங்கே பண்ணின லூட்டி எல்லாத்தையுமே புட்டுன்னு எல்லாத்தையுமே சொல்லி அப்பா கூட சேர்ந்து நாங்களும் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி எழுதுறா. கட் பண்ண அந்த சைடு ஃப்ரானியை பார்த்தீங்கன்னா அக்கா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறா, அக்கா வாக்கா நம்ம ஃபாரஸ்ட் போகலாம், அங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறா. ஸோ கடைசியாக அக்கா கரையும் சரி எனக்கும் போர் அடிக்குது வா போகலாம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு ஒத்துக்க, அவளை தான் இப்போ 3 பேரும் செம ஜாலியாக போகிறாங்க. அதாவது ஃப்ரானி தான் சந்தோஷத்தில் போயிட்டு இருக்கிறா. ஸோ அதில் டேஞ்சர் போர்டை பார்த்ததுமே தம்பி இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாதுன்னு போட்டிருக்குது அப்படின்னதும், அது மனுஷங்களுக்கு தான் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. ஸோ அப்படி உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த மேஜிக் ஃபேரவே ட்ரீ கிட்ட போய், இதை பாருங்க இதுதான் நான் சொன்ன மரம், இதுக்கு முன்னாடி இருந்த உங்கள் கண்ணை மூடி ஐ பிலீவ் இன் மேஜிக்ன்ற மாதிரி 3 டைம் சொல்லுங்கன்னு சொல்லி ஃப்ரானி மட்டும் சொல்ல, அப்போ அக்கா பின்னாடி இருந்து ஃப்ரானியை டிஸ்டர்ப் பண்ணவும் அதுக்கு ஃப்ரானி எனக்காக நீங்கள் சொல்லி பாருங்க அப்புறம் நடக்க போகிறத மட்டும் பாருங்கன்ற மாதிரி கேட்கவும் சரின்னு அக்கா சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணவும் மேஜிக் ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இடத்துல மின்ன ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்து இவங்க மிரண்டு போகிறாங்க. ஸோ சிவப்பு கலர் ஊஞ்சலும் வருது. ஸோ 3 பேரும் அதில் ஏற அந்த ட்ரீயோடைய டாப்புக்கு கொண்டு போயிடுது. அங்கே பார்த்தா குட்டி மனிதர்கள், அதுக்கப்புறம் நிறைய ஃபேரிஸ்லாம் இருக்காங்கல்ல, அதுலேயும் அந்த குட்டி மனுஷன் அக்காவை பார்த்து கத்த, அதுக்கு அக்காவும் சாரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில்க் இருந்த இடத்துக்கு வராங்க. அங்கே இருந்து அந்த வளர்ந்தவர் அப்புறம் அந்த டிங்குலாம் இருக்கேன். ஸோ ஃப்ரானி அவளுடைய சிப்ளிங்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைமில் மிஸ்டர் மூனும் வராரு. ஸோ அவங்கள பற்றியும் ஃப்ரானி இவர் தான் மிஸ்டர் மூன், இந்த இடத்தோட இன்சார்ஜ், இவருக்கு ஹியூமனை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்ல, அவங்கள பார்த்து மிஸ்டர் மூன் ஆளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான்டா சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ சில்கி மறுபடியும் உங்களை இந்த இடத்துல பார்த்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சிக்னல் வரவும் சில்கி நம்ம இந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்ல எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அக்கா மட்டும் ஏன் இருக்கக்கூடாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கேன். என்ன ஆகும், மேலே அந்த கிளீனர் அம்மா துணியை வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றுவாங்கல்ல, ஸோ அது எல்லாமே இந்த அக்கா மேலே பட்டு அவள் தொப்புன்னு நனைஞ்சு போய்ட்றாங்க. அடுத்தது இந்த ஸ்பின்னிங் வீலை ரொட்டேட் பண்ணவும் அதில் இன்னைக்கு லேண்ட் ஆஃப் பர்த்டே பார்ட்டின்ற மாதிரி வருது. ஸோ இதை பார்த்தா எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ அக்கா மட்டும் என்னால் இந்த ஸ்டெப் மேலெலாம் ஏறி வர முடியாது, நீங்களே போங்க, பட் 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இங்கே வந்துடணும், ரொம்ப நேரம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னது. இதை கேட்ட ஃப்ரானியும் தம்பியும் ரொம்ப ஹாப்பியாகி அந்த ஸ்டெப் மேலே ஏறி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்குது. அங்கே இருந்தவங்க இது பர்த்டே பார்ட்டின்றதுனால உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலுமே அதை நினச்சிட்டு கேக்கில் இருக்கிற ஃபயரை ஆஃப் பண்ணால் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்ல, அதனால தம்பியும் செக் பண்ணலான்ற மாதிரி டிங்கு கிட்ட உன்னை இப்படி பார்த்து ரொம்பவே போர் அடிக்குது, அதனால உன்னுடைய பாத்திரம் இல்லாமல் நீ எப்படி இருக்குன்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு டிங்குவும் சரி நீ சொன்ன மாதிரியே நானும் என்னுடைய விஷயம் சொல்கிறேன்ற மாதிரி சொல்ல, அதே மாதிரி அவனுடைய உடம்புல தொங்கிட்டு இருந்த பாத்திரம் எல்லாமே மறைஞ்சு போய் இப்போ ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி தெரியும். ஸோ அது அவனுக்கு இன்னுமே சையாகி டிங்கு அவனை பார்க்கறதுக்கே சையா இருக்கிற மாதிரி சொல்கிறான். இதை பார்த்து எக்ஸைட் ஆன தம்பியும் அவனுக்கு
பிடிச்ச மாதிரி கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி வரணுன்ற மாதிரி சொல்ல, அதே மாதிரி அவனும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே மாறிடுறான். அது அவனுக்கு இன்னுமே ஹாப்பியாகிடுது. அடுத்தது சில்கியும் அவளுடைய விஷயம் கேட்குறாங்க. அது என்னன்னா அவள் ரொம்ப குட்டியாக மாறி அவளுக்கு 2 ரெக்கெல்லாம் இருந்து இந்த ஃபேரி மாதிரியே மாறணுன்ற மாதிரி தான் அவளுடைய ஆசை போல. அதே மாதிரி வரம் கேட்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக மாறி அங்கங்கன்னு அழகாக பறந்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஃப்ரானியும் எனக்கு என்னுடைய வாய்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது, அதனால நான் யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேன், ஸோ என்னுடைய வாய்ஸ் போய் எனக்கு வேற வாய்ஸ் வரணும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி அவளுக்கு அந்த விஷ் கிடைக்குது. இதில் சோகம் என்னன்னா அவளுடைய வாய்ஸே சூப்பராக தான் இருந்திருக்கும், இப்போ வந்து இருக்கிற இந்த வாய்ஸ் ஜென்ஸோடைய வாய்ஸ் மாதிரி இருக்குது. இதை பார்த்த ஷாக்கான ஃப்ரானியும் எனக்கு இந்த வாய்ஸ் சுத்தமாக பிடிக்கல, எனக்கு என்னுடைய வாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மெம்பர்ஸும் நீங்கள் கேட்ட விஷ் உங்களுக்கு தான், அதை அப்படி ஈஸியெல்லாம் மாற்றிட முடியாது, அப்படி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மிஸ்டர் பூம் கிட்ட போங்க, அவர் நினச்சா ஈஸியாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாருமே மிஸ்டர் பூம்ன்ற மாதிரி சொல்ல, அடுத்தது இந்த சைடு அக்கா காரியை காமிக்கிறாங்க. என்னடா மேலே போனவங்க வரவே இல்லை, ரொம்பவே போர் அடிக்குது, நம்மளும் போகலாம் அப்படின்னு அவளும் ஸ்டெப் மேலே ஏறி வந்து பார்ட்டிக்குள்ளே வரா. அப்போ அங்கே இருந்த மெம்பர்ஸ்லாம் எல்லாருமே அவங்களோட விஷயம் சொல்லிட்டாங்க, ஸோ நீங்களும் உங்களுடைய விஷயம் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லவும், அதுக்கு அக்கா வந்து எனக்கு என்ன விஷயம் இருக்குது, என்னுடைய அப்பா பண்ணிட்டு இருக்கிற தக்காளி பிஸ்னஸ் ஃபெயில் ஆகணும், நாங்கள் இங்கேருந்து சீக்கிரமாக சிட்டிக்கு போகணும், அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தா தம்பி தங்கச்சிங்க மாறி இருக்காங்கல்ல. ஸோ இதை பார்த்து சாக்காக்கி சீக்கிரமாக மிஸ்டர் பூமை பார்க்கணும் அப்படின்னு போய் அவரை பார்த்து எல்லா விஷயத்தையுமே சொல்ல, அதுக்கு மிஸ்டர் பூமும் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறதுக்கு ரெடி, பட் நீங்கள் எனக்கு ஒன்று கைமாறா பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாருமே அது என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மிஸ்டர் பூமும் எனக்கு சில்கி வேணும், சாண்டா கிளாஸ் கூட இந்த ஃபேரி அனுப்புறதுக்கு அவளை நீங்கள் என்கிட்ட ஒப்படைச்சா உங்களுக்கு நான் சொல்யூஷன் தரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அக்கா வந்து அதெல்லாம் எங்களால் அனுப்ப முடியாது, நீங்கள் வேற ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பூமும் இதை விட்டால் உங்களுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே எதையும் யோசிக்காமல் சில்கி வந்து எனக்கு ஓகே தான், நான் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்கிறேன், எனக்கு சாண்டா கிளாஸ் கூட இருக்கிறது ஒரு புண்ணியம் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு அவங்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இதை கேட்ட அக்கா வந்து உண்மையிலே நீ ரொம்பவே கிரேட் தான், உன்னை போய் தப்பாக நினச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சில்கியும் இப்போவாவது என்னை சிஸ்டராக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு சில்கியும் இப்போவாவது என்னை சிஸ்டராக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்ல, அக்காவும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல, அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தராக அவங்க விஷயம் வந்து ரிட்டர்ன் வாபஸ் வாங்குறதுக்காக அந்த ரூமில் சொல்லிட்டு அவங்க பழைய மாதிரி மாறிட்டு இருக்காங்க. ஸோ பூமு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சில்கியை ஒரு பாக்ஸில் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு, நீ நினைக்கிற மாதிரி உன்னை சாண்டா கிளாஸுக்குலாம் அனுப்பலை, உன்னை டான்ஸ் ஆப்புக்கு அனுப்ப தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் அக்கா கேட்டுட்டு நம்ம எப்படியாச்சும் சில்கை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் இருந்த சில்கை வந்து சேவ் பண்ணிட்டு மிஸ்டர் பூமையும் எப்படி எங்களை ஏமாத்திரியான்ற மாதிரி சண்டை போட, அப்போ டிங்கும் கரெக்டாக அவங்க கிட்ட இருந்து ஒரு அண்டாவை எடுத்து பூமோடைய தலையில் மூட வச்சுட்டு அதுக்குள்ளே சில்கியும் அவனுடைய விசை வாபஸ் வாங்கிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி வந்துட்டுறாங்க. ஸோ அங்கே வந்ததுமே சில்கி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால அவளுக்கு ஒரு பூ கொடுத்து இதை தலையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அக்காவும் எதுவுமே சொல்லாமல் அந்த பூவை தலையில் வச்சுக்கிறாங்க. அடுத்தது அவங்க எல்லாருமே அந்த ஃபாரஸ்ட் ஏரியா விட்டு வெளியில் வந்ததுமே அங்கே கிராண்ட்மாவோடைய ஒரு ஹெலிகாப்டர் நிற்கிறத பார்த்த தம்பி நம்ம இங்கே இருக்கோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, ஸோ அந்த அக்கா தானே லெட்டர் போட்டிருந்துருப்பாங்க. ஸோ அந்த அக்காவுக்கு கொஞ்சம் கில்ட்டாக ஆரம்பிக்குது, ஐயோ பாட்டி வந்துட்டாங்க போல அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஹீரோயினை பிடிச்சி கிளின்னு கிளிக்கிறாங்க. உன்னை என்னுடைய பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது, எதுக்காக ஜாபை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிற, என்னுடைய கிளப்பில் உன்னை பற்றி கேட்டால் என்ன சொல்கிறது, நீ ஒரு அன்எம்ப்ளாய்டுனா சொல்கிறது, நெவர், என்னால் அப்படி சொல்ல முடியாது, வேணும்னா இப்படி பண்ணலாம், நீ கோமாவுக்கு போயிட்டேன்னு வேணா நான் சொல்லிடுறேன், ஆமாம் இது எப்படி ஒர்க் ஆகணும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோடைய பசங்க உள்ள வரவும் தம்பியை பார்த்து இவன் என்ன எப்படி இருக்கிறான், ஹேர் கூட கட் பண்ணாமல், பிள்ளைங்களும் ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஃப்ரானி அவளுடைய அம்மா கிட்ட ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டு வந்ததை சொல்ல, அதை கேட்ட அந்த அம்மா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து இது ஜஸ்ட் அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாட்டி வந்து சரி ஃபார்மர்கிட்ட வாங்கினா அமௌண்ட்டை எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு தம்பி வந்து டொமேட்டோ சாஸை வந்து சேல் பண்ணி தான் ஃபைனலாக கிராண்ட் ஓப்பனிங் இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னதும், அதை கேட்ட சிரித்த பாட்டி வந்து அது எப்படி முடியும், உங்களால் எப்படி மெஷின்லாம் வாங்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ வந்து அதுக்கு தான் என்னுடைய ஒய்ஃப் வந்து நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறா அப்படின்னு ஹீரோயின் பண்ண அந்த அசைன்மெண்ட் பேப்பர் எடுத்து காமிச்சு, நாங்கள் இங்கே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறோம், உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு கேட்க, அதுக்கு பாட்டியும் அப்படி இருந்தால் அந்த அக்காக்காரி எதுக்கு எனக்கு லெட்டர் போட போறா, நான் அவளையா வச்சும் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன், அவள் சிட்டிக்கு வந்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கட்டும் அப்படின்னதும், அதுக்கு ஹீரோயின் அவளெல்லாம் அனுப்ப முடியாது, ஏன் எப்போவுமே டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு அம்மா கூட சண்டை போட, அதுக்கு பாட்டி வந்து நீ பேசாத, அவனை நினச்சாலே எனக்கு கோவமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, உங்கள் பிஸ்னஸ் எப்படி வருதுன்றதை நான் பார்க்க தானே போகிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் ஏதோ கிராண்ட் ஓப்பனிங் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அங்கே வந்து என்ன நடக்குன்றதை நான் பார்க்க தானே போகிறேன், எப்படியும் தோற்று தான் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இங்கே நம்ம அக்காக்காரி வந்து லெட்டர் போட்டது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, ஸோ எல்லாருமே அவளை பார்க்குறாங்க. அக்காவுக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது, சா இப்படி பண்ணிட்டோமேன்ற மாதிரி. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இப்போ சன்செட் ஆனதுமே நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்ல, ஆசையாக அக்காவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வீடியோ கால் வந்து பேச ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ளே கரண்ட் கட் ஆகிடுது. ஸோ அக்கா வந்து கோபத்தில் ஏன் கரண்ட் வந்துட்டு உடனே
தண்ணி பெய்யுது அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோ தான் சைக்கிள் ஓட்டி ஓட்டி கரண்ட் வந்து வர வச்சிட்டு இருக்கிறான். ஸோ அந்த சைக்கிள் ஓட்டுறதுனால தான் கரண்ட் வருது போல. ஸோ இதை பார்த்து அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுடைய பசங்க கிட்ட ட்ரீம் புக் எடுத்து காமிச்சு, உங்க தாத்தா அப்பாவை வந்து சின்ன வயசுல விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க. அப்புறமா உன்னுடைய அப்பாவும் பாட்டியும் அவங்களால பிஸ்னஸை பார்க்க முடியாம சிட்டிக்கு வந்துட்டாங்க. அப்புறமா உன்னுடைய அப்பா ஆர்ட் ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அப்பாவுக்கு டொமேட்டோ ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகணுன்றது தான் ரொம்ப நாள் ஆசை. எனக்கும் தான். நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு இங்கே இருக்கிறது கஷ்டமாக கூட இருக்கலாம், பட் அப்பாவுடைய ட்ரீம் மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அவர் வின் பண்ணிடுவார். அவருடைய கனவும் பழிச்சிடும். என்னுடைய அம்மா கிட்டேயே நான் ஃபெயிலியர் இல்லைன்ற மாதிரி நான் நிரூபிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல அதில் இருக்கிற பிக்சரெல்லாம் காமிக்க அதில் ஹீரோயின் அவளுடைய அம்மா கூட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை பார்த்த தம்பி வந்து இது மட்டும் கிராணி மாதிரி தெரியல, ஏன்னா கிராணிக்கு தான் சிரிக்கவே தெரியாது அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயின் இவ்வளோ தூரம் பேசினதுனால இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதாவது இந்த டொமேட்டோ ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணி இன்னுமே க்ரோ பண்ண வைக்கலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ஹீரோடைய நேம் போர்டை வந்து ரெடி பண்ணி எல்லா பக்கமும் வச்சுட்டு இருக்கேன். அப்போ சில்கி இருக்கா இல்லையா, அதான் அந்த ஃபேரி, அவங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. என்னதுன்னா டாப்ல வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ நீங்கள் 3 பேரும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, சீக்கிரமாக இன்னைக்காவது வாங்கன்ற மாதிரி லெட்டர் வந்துருக்குது. ஸோ அதை பார்த்த 3 பேரும் சரி ஓகே இன்னைக்கு நைட்டு நம்ம அங்கே போகலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அப்புறமா அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஹீரோ மேலே தண்ணி எல்லாம் அடித்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சாப்பிடும்போது எல்லாருமே ஒன்றா உட்காந்து நல்லா பேசி ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பமாக உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்றாங்க. பட் இவங்களுக்காக இங்கே மேலே எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வரலன்னதுமே இந்த மிஸ்டர் மூன் வந்து செம டென்ஷன் ஆகிட்டுறாரு. அவங்க எல்லாருமே இப்போ வளர்ந்துட்டாங்க, இனிமேல் இங்கே வரமாட்டாங்க, அவங்களுடைய தேவை முடிஞ்சதுமே நம்மளை தூக்கி போட்டுருவாங்க, ஸோ அவங்கள தேடாதீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷனில் கத்துறாரு. கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை காமிச்சா அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக இப்போ வாழ்கிறாங்க இல்லையா. தம்பிக்காரன் மொபைல் இல்லாமல் வாழ்கிறான், அக்காக்காரி மொபைல் இல்லாமல் வாழ்கிறா, எல்லாருமே அவங்களுடைய ஃபேமிலி கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் அந்த காலத்துலலாம் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோவுக்கான அந்த நாள் வருது. அதாவது இன்னைக்கு தான் அவன் இந்த க்ரீன் ஃபார்மை வந்து லான்ச் பண்ண போகிறான். அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்குறதுக்கு நிறைய பிஸ்னஸ் டீலர்ஸும் வர போகிறாங்க. இது மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஹீரோ வந்து நல்லா செட்டில் ஆன மாதிரி. அந்த வைப்பில் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு வந்து க்ரீன் ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ணால் எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுது. என்னன்னா ரொம்பவே பசுமையா இருந்தது, ஆப்பிள் மாதிரி காய்ச்சி இருந்தது, இப்போ எல்லாமே காஞ்சி போய் புழுவெல்லாம் வச்சிருக்குது, ரொம்பவே மோசமாயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. ஸோ இதை பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணி இது எப்படி சாத்தியம், நேற்று நைட்டு தானே வந்து பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் இப்போ இப்படி ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அப்போ தான் அக்காவுக்கு ஒன்று வந்து ஞாபகம் வருது. அதாவது அவன் வந்து அந்த பர்த்டே விஷ் அப்போ என்னுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆகி நாங்கள் இங்கேருந்து சிட்டிக்கு போகணுன்ற மாதிரி தானே கேட்டிருந்திருப்பா. ஸோ அதனால தான் கடைசி டைமில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். ஸோ ஹீரோவை பார்த்து இதை பாருங்க நமக்கு இன்னும் நேரம் இருக்குது, ஸோ எல்லாருமே இன்னும் வர ஆரம்பிக்கும், அதுக்குள்ளே எல்லாமே மாறிடும், ஸோ அது வரைக்கும் நீங்கள் லான்ச் வந்து கேன்சல்ன்ற மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டாம், நாங்கள் இந்த வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே இந்த ஃப்ரானி கிட்ட சொல்லிட்டு நான் இப்போ விஸை வந்து ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதாவது 3 பேரும் டாப்புக்கு போக அவங்கள பார்த்த மிஸ்டர் மூன் எங்க நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஃப்ரானி நாங்கள் என்னுடைய அப்பா அம்மா கூட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம், அவருக்கு எங்களுடைய உதவி தேவைப்பட்டுச்சு அதனால தான், ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அதனால தான் இங்கே வந்திருக்கோம், நாங்கள் பண்ண தப்புனால தான் இப்போ என்னுடைய அப்பா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, தக்காளி எல்லாம் கருகி போயிடுச்சு, ஸோ நான் என்னுடைய விஸ்ஸை வந்து வாபஸ் வாங்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த கிளீனிங் அம்மாவும் நம்ம நினச்ச டைம்ல அங்கே போக முடியாது, இந்த ஸ்பின்னிங் வீல் எங்கே நிற்குதோ அங்கே தான் போக முடியும் அப்படின்னு அதை சுத்த அது ஸ்பெல் லேண்டுன்ற மாதிரி ஒரு இடத்த காமிக்குது. அதை பார்த்து உங்களுக்கு லக் இருக்குது, இங்கே போனாலே அவங்க கிட்ட இருக்கிற லிக்யூடை வச்சு தக்காளி எல்லாத்தையுமே திரும்ப நல்லா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வருது. அங்கே கிளம்புறாங்க. அதில் மலை மாதிரி ஒரு 6-7 மனுஷங்க ஒன்றா நின்று அவங்க தாடியே தரையை தொட்டுட்டு இருக்கிற அளவுக்கு இருக்காங்க. ஸோ இவங்க வழி சொன்னாதான் அந்த இடத்துக்கு போக முடியுன்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்க அதுக்கு மலை மனுஷங்களும் அந்த ஸ்பெல் லேண்டுக்கு போகிறதுக்கு இங்கே இருக்கிற வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல அதை பார்க்குறதுக்கு அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்குது. உடனே தம்பி வந்து அதை ட்ரைவ் பண்ணி இது வந்து கேமில் விளையாடுற மாதிரி தான் இருக்குது, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஹெலிகாப்டரை ஓட்ட ஸோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்புறமா கடைசியாக அந்த ஸ்பெல் லேண்டுக்கு வந்ததுமே அங்கே ஒருத்தர்கிட்ட அதான் அந்த ஸ்பெல்லை கொடுக்குறவர்கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு அந்த லிக்யூடு வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் வந்து உங்களுக்கு நான் லிக்யூடு கொடுக்கணும்னா நீங்கள் எனக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ஃப்ரானியும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச சாங்கை வந்து பாட ஆரம்பிக்கிறான். ஸோ அவ கூட சேர்ந்து நம்ம சின்ன பசங்க எல்லாருமே பாடுறாங்க. ஸோ இதை பார்த்து அவருக்கு வந்து மனசு வந்து இறங்கி வந்துடுது, அந்த லிக்யூடை வந்து கொடுத்துட்றாரு. அப்பாடா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு எல்லாருமே வேகமாக ஹெலிகாப்டரில் ஏறி வந்தா ஹெலிகாப்டர் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிடுது, அதாவது அது தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும், அதனால பக்கத்தில் இருக்கிற ஒரு லேண்டில் வந்து லேண்ட் ஆகிடுது. ஸோ இவங்களும் இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தா
அதுதான் டேம் ஸ்னாப். ஸோ ஹாஸ்டல் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வராங்கல்ல இவங்க தான் அந்த டீச்சர் போல். ஸோ அந்த டீச்சர் இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி என்னுடைய கிளாஸில் வந்து பசங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க, ஸோ இந்த பசங்களை நான் பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு கிளாஸுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து ரொம்பவே டிசிப்ளினாக இருக்கணும், இல்லாட்டி இவங்க எல்லாத்தையுமே ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பேய் மாதிரி பார்த்துட்டு வளர்ந்தவங்க கிட்ட போய் உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு தான் அவருடைய பேர் என்னன்னு ஞாபகம் இருக்காது, அதனால எனக்கு என்னுடைய பேர் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கடுப்பான அந்த டீச்சரும் வளர்ந்து வர ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு கடுப்பான அக்காவும் பின்னாடியே போக இதுதான் தப்பிக்க நல்ல சான்ஸ்னு ஃப்ரானியும் டீச்சர் மேலே சாக் பீஸை போட்டுட. ஸோ இப்படி அங்கே இருக்கிற எல்லாருமே அலப்பறை பண்ணதுனால இந்த டீச்சர் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஸோ இப்போ இவங்க கண்டிப்பாக தப்பிச்சு போய் ஆகணும் இல்லையா, ஏன்னா அங்கே அப்பாவுக்கு வந்து டைம் இல்லை இல்லையா, அதனால இந்த மாதிரி எங்களை காப்பாத்துங்க மிஸ்டர் மூன் மேன், நீங்கள் நினச்ச முடியும் அப்படின்னதும். ஆனால் அந்த மூன் மேன் என்ன சொல்கிறாருன்னா நான் மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறாரு. நீங்கள் வரலன்னதுமே நீங்கள் எங்களை மறந்துட்டீங்கன்னு நினச்சேன், ஏன்னா ரொம்ப வளர்ந்துட்டா எங்களை பார்க்குறதுக்கு வரமாட்டாங்க, அதனால தான் நான் ஹியூமன் கிட்ட ரொம்பவே அட்டாச் ஆக மாட்டேன். ஏன்னா சின்ன வயசில் உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் வந்தான், அவனுடைய பேரு கூட டிம், சின்ன வயசில் எங்கள் கூட சேர்ந்து நானும் அவன் கூட ரொம்பவே நெருக்கமாக பழகிட்டேன். ஆனால் நாட்கள் போக போக இங்கே வர்றதே குறைச்சிட்டான், இப்போ எங்கே இருக்கான் என்ன நானே தெரியல, ஸோ அவன் என்னை கண்டிப்பாக மறந்துருப்பான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சின்ன பசங்களும் என்னது டிம்மா, அது என்னுடைய அப்பா தான், அவரும் சின்ன வயசில் இங்கே வந்திருக்காரா, அவர் இன்னுமே அந்த வில்லேஜில் தான் இருக்காரு, அவர் தான் எங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்ல இதனால சாக்கான இவர் கண்டிப்பாக அவன் மேஜிக் அப்போ மறக்கலையா, ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்து ஜெயில் கம்பிக்கு இடையில ஒரு சின்ன உருளைக்கிழங்கு மாதிரி வச்சுட்டு அதை அந்த ஒரு ஸ்பெல் போடுறதுக்கு ஒரு இதை எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க இல்லையா, அதை மேலே வைக்கவும் அது அழுகுனதை வந்து நல்லா ஆக்கிடும் இல்லையா, அதனால அந்த உருளைக்கிழங்கை பெருசாக்கிட்டேன். ஸோ கம்பியும் வளைஞ்சிடுது. உடனே அங்கேருந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகிடுறாங்க. வேகமாக வந்து ஹெலிகாப்டருக்கு வந்தா அது நல்லா ரெஸ்ட் எடுத்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. உடனே எல்லாருமே ஏரியா அதுலேருந்து தப்பிக்கலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே அந்த டீச்சர் பார்த்துட்டு இவங்க எப்படி தப்பிச்சாங்க, இவங்களை பிடிங்க அப்படின்னு வேகமாக வர இவங்களும் வேகமாக தப்பிக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த டீச்சரும் பயங்கரமாக கத்துறாங்க. கத்தின கத்துல பொத்துன்னு அந்த ஹெலிகாப்டரை கீழே விழுந்துடுது. செத்துட்டானுங்கடா அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக நம்ம ஹெலிகாப்டர் அங்கேருந்து பறந்து போயிடுது. ஃபைனலாக இந்த சைடு நம்ம ஹீரோடைய லேண்டை பார்க்கறதுக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஹீரோ இன்னைக்கு லான்ச் இல்லை கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு தடுக்க ட்ரை பண்ண, ஆனால் யாருமே ஹீரோடைய பேச்சை கேட்கல. அவங்க பாட்டுக்கு அந்த தக்காளியை பார்க்கறதுக்காக தான் ஆர்வமாக வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம பசங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கிரீன்லேண்ட் பின் வழியாக வந்து அந்த லிக்விடை வச்சு விட, ஸோ அதில் இருக்கிற பவர்னால என்ன ஆகுதுன்னா அந்த தக்காளி எல்லாமே மறுபடியும் பழைய நிலைமைக்கு ரொம்பவே சூப்பராக வந்துடுது. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ இங்கே மக்கள்லாம் வந்து அந்த கதை ஓப்பன் பண்ணிடுறாங்க இல்லையா, உள்ளே வந்து பார்த்தவங்க அப்படியே ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்குதுன்ற மாதிரி. நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறான், என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம பசங்களையும் பார்க்குறான். ஸோ அவனுக்கு புரிஞ்சு போயிடுது நம்ம பசங்க தான் நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு நிறைய பிஸ்னஸ் டீலர்ஸ்லாம் வந்திருப்பாங்கல்ல, அதை வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது போக இவன் சாஸும் செஞ்சு கொடுக்குறான். எல்லாருமே அதை சாப்பிட்டு பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டுறாங்க. ஸோ இப்படி அந்த ஃபேமிலியோட அந்த இடத்துல செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்க. தூரமாக இருந்து நம்ம ஃபேரிஸும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுலேயே அந்த மூன் மேன் இருக்கார் இல்லையா, அவர் ஓரமாக நின்று நம்ம ஹீரோவை ஏக்கமாக பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா சின்ன வயசில் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க. நீ நல்லா வளர்ந்துட்ட, நல்ல பையனாக இருக்கிற அப்படின்னு மனசுக்குள்ளே ஏக்கமாக நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவுக்கு மிஸ்டர் மூனோடைய ஃபீல் வருது. உடனே மிஸ்டர் மூன் நீங்கள் தானே அப்படின்னு திரும்பி பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே மிஸ்டர் மூன் வந்து காணாமல் போய்ட்டுறாரு. ஸோ இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு எல்லாமே புரிஞ்சு போகுது. அவனுடைய ஃபேமிலி கூட இப்போ பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான். கடைசியாக அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுறான். அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி அடிக்கடி ஒரு சூப்பரான படத்தையும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.